சமீபத்தில் ஆன்மீக பயணமாக 10 நாட்கள் குடும்பத்துடன் பல்வேறு கோவில்களுக்கு சென்றோம். ஒரு கோவிலினுள் சென்றபோது அங்கு வாசலில் இருந்த கடையில் பூஜை தட்டு வாங்கினோம். அதை எங்களிடம் தரும்போதே தேங்காயை பக்தர்களே உடைத்து பூஜை தட்டில் வைத்து அர்ச்சகரிடம் தர வேண்டும் என்று கூறினார் கடைக்காரர். அதேபோல் கோவிலுக்கு சென்று தேங்காயை உடைக்கும்போது அங்கிருந்தோர் 60 வயது மதிக்கத்தக்க ஒரு நபரை காட்டினர். அவரிடம் 5 ரூபாய் கொடுத்தால் சரிபாதையாக உடைத்து தருவார் என்றனர். சொன்னது போலவே அவரிடமே தேங்காயை தந்து உடைத்து தர செய்தோம். அவரும் சரிபாதையாக உடைத்து தந்தார். வழிபாடு முடிந்து கோவில் வளாகத்தில் அமர்ந்து ஓய்வெடுக்கும் போது தேங்காய் உடைத்து தருபவரிடம் அது பற்றி நான் கேட்டேன். குடும்பத்தார் ஆதரவு இல்லாததால் இந்த கோவில் வாசலில் பிச்சை எடுத்து கொண்டிருந்தேன். அதை பார்த்த கோவில் அலுவலகர், பக்தர்கள் முறையில்லாமல் தேங்காய் உடைத்து கோவிலை அசுத்தப்படுத்துகின்றனர். மேலும் ஒழுங்காக தேங்காய் உடையாததால் மன சங்கடமும் அடைகின்றனர். தேங்காய்க்கு 5 ரூபாய் வாங்கி உடைத்து கொடுக்கிற வேலையை பாருங்கள் என்றார் அவர். பிச்சை எடுப்பதை விட உழைக்கிறது தான் கௌரவம்னு இந்த வேலையை சந்தோஷமாக நான் ஏற்றுக்கொண்டேன். இதில் தினமும் சராசரியாக 200 ரூபாய் கிடைத்துவிடும். விசேஷ நாள்களில் 500 ரூபாய் வரை சம்பாதிக்கிறேன் என்றார். பிச்சை எடுக்க வந்தவரை உழைப்பாளியாக மாற்றி உதவிய கோவில் நிர்வாகத்தினருக்கு நம் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளலாம்.